பாத்தீங்களா மாமா? இந்த பிருத்வி லூசு விதவிதமா எப்படி கேள்வி கேட்டாலும் சமாளிக்கிறான். என்னம்மா இது? நிதானமா இருமா. அந்த கருப்பு காந்தாரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னமா பேசுறான்? மீம்ஸால அவருக்கு பாதிப்பு கிடையாதாம். படம் பிசினஸ் ஆயிடுச்சாம். ஓவர்சீஸ்ல கேக்குறாங்களாம். எதுவுமே இவனை பாதிக்காத மாதிரி அள்ளி விடுறான் மாமா. என்னால தாங்கவே முடியல. பாக்க பாக்க வெறி ஏறுது. அவனே அவங்க மேல இருக்கிற கோபத்துல நம்ம பொருளை போட்டு ஏமா உடைக்கிற? பின்ன என்ன மாமா? மெனக்கெட்டு ஒருத்தனை புடிச்சு அவ்வளவு மீம்ஸ் போட்டு சோசியல் மீடியாவை கலக்கிருக்கும். படத்துக்கு பிரச்சனை வந்துரும்னு பார்த்தா எல்லாத்தையும் பேசி சமாளிக்கிறான். மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்க. இவன் அசால்ட்டா பதில சொல்லி சிரிக்க வைக்கிறான். நாம பண்ணதெல்லாம் காமெடியா போயிடக்கூடாது மாமா. இதை இப்படியே விடக்கூடாது. பிரஸ் மீட்ல சிரிக்கிற இவனை பார்த்து எல்லாரும் சிரிப்பா சிரிக்கணும். சீரியஸா சிரிக்கணும். அதுக்கு இந்த மீம்ஸ் எல்லாம் பத்தாது. சரிம்மா, இன்னும் விதவிதமா போட சொல்லுங்க. ஓகேம்மா, பண்ணிடலாமா, பண்ணிடலாம். படத்தை பத்தி கையல பத்தி கிழி கிழின்னு கிழிக்க சொல்லுங்க. சரிம்மா. வனமோகினி படம் தோத்து போகணும் மாமா. தோத்து போகணும். அத நான் பார்த்து ரசிக்கணும். சரிம்மா. அந்த சோத்து மூட்டை கையில் அவ வாழ்க்கையில வெற்றிய பார்க்கவே கூடாது. தோல்வி மேல தோல்விய நான் அவளுக்கு தொடர்ந்து பரிசா கொடுக்கணும். கொடுக்கறேன். வணக்கம் சார். ஹாய். தம்பி வந்துருச்சுடா ஸ்பீட் பிரேக்கர். என்ன வேணும்? யாரை தேடுறீங்க? ஹாய் சார். தண்ணி கார்ல இருக்கு, எடுத்துட்டு வரணுமா? இருங்க சிவம். ஹலோ சார். ஒரு முக்கியமான விஷயம், ஒருத்தங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். தம்பி, யாருன்னு என்கிட்ட சொன்னா நானும் சேர்ந்து தேடுவேன்ல. யாருன்னு உங்ககிட்ட சொன்னா கூடவே இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பேசாம வாங்க. சார் வந்துட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் நியூஸ்ல போட்டுடலாம். சார், நீங்க தானே அந்த லவ் பத்தி கேட்டு டு யூ பதில் சொன்னேன். அந்த கேள்வி கேட்ட நிருபர். ஆமா சார், நான் தான் சார். ஏதாவது தப்பா கேட்டேனா சார்? நோ வாங்க. சார், எதுக்கு சார் இங்கெல்லாம்? தேங்க்யூ பிரதர், நல்ல கேள்வி. என்ன டாபிக்ல பதில் சொல்ல வச்சீங்க. நீங்க கேட்ட கேள்வியும் நான் சொன்ன பதிலும் சோஷியல் மீடியால வைரல் ஆகும். குட் கொஸ்டின். உங்களுக்கு பத்திரிகை துறையில பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தம்பி, இங்கேயும் வந்துருச்சா? டக்குனு மோதிரத்தை கழட்டி அவருக்கு போட்டுட்டீங்க. என்ன விஷயம்? எனக்கு போடுறீங்களா? போடுங்க போடுங்க. அவர் என்ன கேள்வி கேட்டாரு? அவ என்ன கர்ம லவ்வ பத்தி கேட்டிருப்பான். இல்ல, உங்களுக்கும் கையிலுக்கும் உள்ள லவ்வ பத்தி கேட்டிருப்பான். அதான், அதுக்கு தான் மோதிரம். அப்படி பார்த்தா எனக்கு நீங்க மோதிரம் போடணும். அவர் அப்படி கேட்டதும் என் மனசு எப்படி துள்ளி குதிச்சது தெரியுமா? உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிற தவிப்ப, என்னோட ஃபீலிங்ஸ் என் வாயால பப்ளிக்கா சொல்ல வச்சுட்டாரு. அப்படி இருந்தா என்னன்னு நான் பதில் சொன்னப்போ நீங்க கையல் முகத்தை பாத்தீங்களா? பாக்கலையே. வெரி குட். பார்க்கல. அப்படி இருந்துச்சு. That's a wonderful moment. பர்சனலா சொல்ல வேண்டிய லவ்வ பப்ளிக்கா சொல்ற மாதிரி ஆக்கிட்டாரு அந்த நிருபர். அதுக்கு தான் அந்த மோதிரம். என்ன தம்பி இது? இந்த விஷயத்துக்கெல்லாம் மோதிரம் போட்டு விடுறீங்க. ஏற்கனவே டப்பிங் ஆளுக்கு மோதிரம் போடுறதா சொல்லியிருக்கீங்க. இப்படியே போனா ஒரு நடமாடும் நகைக்கடை ஆரம்பிச்சு மோதிரத்தை தூக்கிட்டு நகைக்கடை ஆளுங்க உங்க கூடவே வரணும் போல் இருக்கே.
மேடம் ஆ, டேக் பண்ணலாம் மேடம். ஆ, போலாம். கவர்மெண்ட் அப்படிங்கறதால நீங்க என்ன வேணாலும் செய்யலாமா? மேடம் வெறும் கவர்மெண்ட் இல்ல மேடம், கவர்மெண்ட் ஆபீசர். இன்னொரு டெக் போலாம். ஓகே தினேஷ், போலாம். டேக் மேடம். கவர்மெண்ட் ஆபீஸ்ங்கறதால என்ன வேணாலும் பண்ணலாமா? மேடம் என்னாச்சு மேடம் உங்களுக்கு? கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல மேடம், ஆபீசர். ஒன் மோர் மேடம். சாரி தினேஷ். ஓகே மேடம். இப்ப பேசுறேன் கரெக்டா? செல்வா. சொல்டா. இன்னைக்கு என்னடா சார் அமைதியா இருக்காரு? ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உள்ள புகுந்து கிளாஸ் எடுப்பாரு. இப்போ டோட்டலா சைலண்ட் மூட்ல இருக்காரு. தெரியலையே. கைல், ஏய், சாரு சைலண்ட் மோட்ல இருந்து வயலண்ட் மோடுக்கு மாறிட்டாரா. இப்ப பாரு, கலக்க போறாரு. கைல், ஒரு பக்கா ஒன் மோர் கைல். மேடம் டேக் போயிடலாம் மேடம். கவர்மெண்ட் ஆபீசர் அப்படிங்கறதால என்ன வேணாலும் பண்ணலாமா? மேடம் டைலாக் ஓகே மேடம், பட் மாடுலேஷன் மிஸ்ஸிங். கைல், இது பாரு. ஃபங்க்ஷன்ல நான் ரிப்போர்ட்டர்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண பாத்தியா? அவங்க நெகட்டிவா கேட்ட அத்தனை கேள்வியையும் அப்படியே பாசிட்டிவா மாத்திட்டேன். பி பாசிட்டிவ். எப்பவுமே நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நாம தடுமாறவே கூடாது. அப்படி தடுமாறுனா தடமாறுவோம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய், ஹீரோ சார் எப்பவுமே வழக்கமா சீனுக்கு தானே கிளாஸ் எடுப்பாரு. இன்னைக்கு வாழ்க்கைக்கே எடுத்துட்டு இருக்காரு. பாத்தியா, செம்ம பஞ்சில. இந்த டைலாக் நோட் பண்ணிக்கோ, நம்ம படத்துல கூட வச்சுக்கலாம். கண்டிப்பா. தடம் மாறினா தடம் மாறுவோம். அப்படியே நீ ஃபார்ம்ல இல்ல கையா. நடந்த பிரச்சனைகளோட தாக்கத்தால ஒரு மாதிரி ஆயிட்ட. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க பழகிக்கணும். நீ ஒரு ஹீரோயின். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உன்னை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் அப்செட் ஆகவே கூடாது. மைண்ட் எப்போ ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்பதான் கிரியேட்டிவிட்டியோட எல்லையை நாம அடையலாம். ஓகே, இப்ப என்ன பண்ற தெரியுமா? நேரா வீட்டுக்கு போற, நல்லா ரெஸ்ட் எடுக்கிற. நாளைக்கு டப்பிங் பேசிக்கலாம். என்னடா இவரு வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு? இல்ல பிருத்வி, No. வேண்டாம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பேசுறேன்னு சொல்ற. பட் எனக்கு தேவை காயலோட அல்டிமேட் அவுட்புட். அது கிடைக்கணும்னா நீ ரிலாக்ஸா இருக்கணும். சோ டேக் ரெஸ்ட் நவ. இங்க வேற ஒரு ஒர்க் இருக்கு, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. பிருத்வி, நான் பரவாயில்ல. சொன்னா கேளு. நீ கிளம்பு. என்னடா இவரு? ஏய், அவ வந்துட்டு இருக்கா. யார் நீங்க? எதுக்கு என்ன மறைக்கிறீங்க? என்கிட்ட நகை பணம் எதுவும் இல்ல. பிருத்வி சாரோட டயட் ஃபேன்ஸ் நாங்க. போனா போதுன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தா ஒழுங்கா நடிக்க மாட்டியா? உனக்கெல்லாம் சினிமா ஒரு கேடா? என் தலைவனோட படம் மட்டும் ஓடல, அதுக்கு காரணம் நீதான். தொலைச்சிடுவேன். எட்ரா வண்டிய. ஏய், நல்லா ஞாபகம் வச்சுக்க. படம் ஓடல, நீ தொலைஞ்ச. நீ
இவங்க எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. இந்த இடத்தை விட்டு இவங்களை நகர்த்த முடியாது. Shameless fellow. Why are you doing like this, man? Don't you have any sense? This is how you jump from the train? Oh, what would happen if I met with an accident? Oh God. இந்த காடு எங்க உயிர். உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்துலயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட மூச்சு நின்னா இங்க இருக்கிற எங்களோட மூச்சும் நின்னுடும். அந்த சந்திப்புல இருந்துதான் நம்ம காதல் ஆரம்பிச்சது. நீ ஃபீல் பண்ணியோ இல்லையோ, நான் பண்ணிட்டேன். நம்மளோட அந்த போன ஜென்ம உறவு, போன பிறகுல நீ நானும் பழகினது, முதல்ல நீ என்னை பெருத்தது, பிறகு நீ என் கூட பழக ஆரம்பிச்சது, அப்படியே இப்போ என் கண்ணுக்குள்ள இருக்குது. அதனால தான் சொல்றேன், இந்த பிறவிலையும் நம்மளோட உறவு தொடங்கணும். நானும் நீயும் போன பிறவில மிஸ் பண்ண விஷயங்களை இப்போ அனுபவிக்கணும். என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறான் இந்த வனமோகினி. படம் நல்லா இருந்ததுல கையில். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. போட்டு பிளேடு போட்டாங்க. டைம் வேஸ்ட். என்ன என்னாச்சு? வாங்க சார், வெளியில போய் பேசலாம். வாங்க. என்ன வேல்முருகன் சார், நீங்க மட்டும் வரீங்க? மத்தவங்களா எங்க? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. பெருசா யாருக்கும் பிடிக்கல சார். ஏன் என்னாச்சு? என்ன சார், படம் கமர்ஷியலா இல்ல, ரொம்ப லேகா இருக்கு. ஏதோ டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீலா இருக்கு சார். அதோட படத்தை பத்தி மீம்ஸ் வேற ஏகப்பட்டது வந்திருக்கு. அது படத்தோட இமேஜை காலி பண்ணிடுச்சு சார். அதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாம அதான் அவங்க எல்லாம் அப்படியே போயிட்டாங்க சார். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. படத்துல ஒண்ணுமே இல்ல சார், படம் ரொம்ப ட்ரையா இருக்கு. புது முயற்சி வித்தியாசம்னு சொல்றோம், ஆடியன்ஸ் அதையெல்லாம் ஏத்துக்கிற நிலையில இல்ல சார். இந்த படத்தை எல்லாம் இப்ப யார் சார் பாப்பாங்க? ஏற்கனவே பொழுது விடிஞ்சு பொழுது போற வரைக்கும் பிரச்சனையில இருக்கிற மக்களுக்கு ஜாலியா ஏதாவது என்டர்டெயின்மெண்டா சொன்னா தானே சார் நல்லா இருக்கும். ஓகே, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க. இப்ப சொன்னாலும் அப்புறம் சொன்னாலும் ரிசல்ட் ஒண்ணுதான் சார். மீடியேட்டர்ஸ் நாங்க கரெக்டா உள்ளதை சொல்லணும், இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடும் பாருங்க. அப்போ நான் வரேன் சார். கைல், கைல், இவனுங்கெல்லாம் ரசனையே இல்லாதவங்க. அதோட இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக். அப்பதான் நம்ம படத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்க முடியும். போனா போகட்டும், இவங்க மட்டும் தான் மீடியேட்டரா? இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, பாத்துக்கலாம். இதுக்காக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல பிருத்வி, நான் வரி பண்ணிக்கல. நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நோ நோ, அதெல்லாம் எந்த ஃபீலிங்கும் எனக்கு கிடையாது. எதையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் நிறையவே எனக்கு உண்டு. அந்த வகையில நானும் நீயும் ஒண்ணு. கயல், கண்டிப்பா வனமோகினி சக்சஸ் ஆகும்.
போலாம். போலாம். அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? அச்சச்சோ. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். மாமா, சொல்லுமா. வனமோகினிய பார்க்க வந்த எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்களா மாமா? தெரிச்சு அப்படியா? ஓடுறாங்களா? இததான் மாமா நம்ம எதிர்பார்த்தோம். ஆமாமா. நம்ம போட்ட மீம்ஸ் நல்ல வேலை பார்த்திருக்கு. எல்லாரும் படத்தை கேவலமா பேசுறாங்களாம். மீடியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நம்ம மீம்ஸ் போய் சேர்ந்துருச்சு மாமா. அந்த மைண்ட் செட்டோடவே ப்ரிவியூல படத்தை பார்க்க போறாங்க. போன வேகத்திலே திரும்பி வந்துடுறாங்க. மாமா, சில பேர் ஒண்ணு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னம்மா? 4 பேர் என்ன சொல்வாங்களோ, 4 பேர் பார்த்தா என்ன பேசுவாங்களோ அப்படிம்பாங்க. அந்த 4 பேர் தான் இப்ப படத்தை பார்த்திருக்காங்க. ஓ, அவங்களே தெரிச்சு ஓடுறாங்க. இனிமே அந்த 4 40 மாறணும். 40 4000 பெருகி 4 லட்சமா உருமாறணும். அது அப்படியே 4 கோடி ஆகி படம் ரிலீஸ் ஆகுறப்போ தியேட்டருக்குள்ள எவனுமே வரக்கூடாது மாமா. ஓ, இது நடந்தே தீரணும். அந்த கையல கதற விடணும். இதுதான் என்னோட எய்ம் மாமா. இது நடக்கணும் மாமா. நீங்க கேஷவ் கூட டச்லயே இருங்க. சரிம்மா. மீம்ஸ் சோஷியல் நெட்வொர்க்ல போடுறதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்ப சொல்லுங்க. ஓகேம்மா. முதல்ல நான் சிரிக்கிறேன், அப்புறம் ஊரு சிரிப்பா சிரிக்கட்டும். அந்த கையல் சிரிப்புல சிக்கி சின்ன பின்னமாகணும். சரிம்மா. வாங்க கார்த்திக், உள்ள வாங்க. என்ன கையல், திடீர்னு வர சொல்லியிருக்க? உட்காருங்க. கார்த்திக், இண்டஸ்ட்ரியில வனமோகினி பத்தின டாக் எப்படி இருக்கு? என்ன பேசிக்கிறாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா கார்த்திக்? இதை ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்னா, படத்தை பாக்குறவங்க ரொம்ப குறை சொல்றாங்க கார்த்திக். என்னென்னமோ தப்பு தப்பா பேசுறாங்க. அதான் நெருங்குற சர்க்கிள்ல கேட்டாதான் உண்மையான நிலவரம் தெரியும்னு அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். கார்த்திக், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு கார்த்திக். ப்ளீஸ் என்கிட்ட எதையும் மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. ப்ளீஸ் கார்த்திக். இல்ல கையல், அது படத்தை பத்தி வெளியில ரொம்ப தப்பான டாக் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை பத்தி இப்படி தப்பு தப்பா பேச்சு வர்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெளியில இப்படி பேசினா பரவாயில்ல, ஆனா ரெட்டி சாரே படத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அதான். ரெட்டி சார் தப்பா பேசினாரா? என்ன சொன்னாரு கார்த்திக்? சச்சா, தப்பாலாம் பேசல. அவர் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது.
படத்தை பார்த்த கிரிதரன், நாகலிங்கம், ராவ் இவங்க 3 பேரும் சாதாரண ஆளுங்களே கிடையாது. அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். படத்தை பத்தி ஏன் அப்படி சொல்றாங்கன்னு வருத்தப்பட்டு பேசினாரு கயல். அதுலயும் உன் நடிப்பை பத்தி ஒரு கமெண்ட் வந்தப்போ, கயல் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட், அவ பெர்ஃபார்மன்ஸ்ல குறையே இருக்காதுன்னு உன்னை நல்ல விதமா தானே பேசினாரு. கயல், இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கே மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. சோஷியல் மீடியால வேற உன்னை பத்தியும் படத்தை பத்தியும் தப்பு தப்பா வருதா? உன்னை நேர்ல பார்த்தா இதெல்லாம் சொல்ல வேண்டி வருமோன்னு தான் உன்னை பார்க்கறதையே தவிர்த்தேன். சாரி கயல்.